ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் 10வது பாடத்துல மார்ச் 2020 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 3 மாசூட்டல் என்றால் என்ன, 4 உள்ளார்ந்த மற்றும் புறவியலான குறைக்கடத்திகளை வேறுபடுத்துக. கேள்வி நம்பர் 7 ஒரு முழு அலைத்திருத்தியின் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு வடிவங்களை வரைக. அடுத்து கேள்வி நம்பர் 14 சார்பளித்தல் என்றால் என்ன, அதன் வகைகள். கேள்வி 18 திருத்துதல் என்றால் என்ன. கேள்வி 24 தாவு தொலைவு வரையறை. பேஜ் நம்பர் 239ல தாவு தொலைவு மாதிரியே தாவு பகுதி அல்லது தாவு பரப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியும் ஒரு தடவை பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. 3 மார்க்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். நெடுவினாக்கள்ல கேள்வி 16 அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீமைகள். இதை 2 தடவை பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. இதோட அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு தடவை 5 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க. 3 மார்க்ஸ்ல வந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 210ல ஜெனர் டயோடின் பயன்கள். பேஜ் நம்பர் 216ல டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்புகள்ல பொது உமிழ்ப்பான் முறை கேட்டிருந்தாங்க. மார்ச் 2025ல கேட்ட ஒரு கொஸ்டின் பிஎன் சந்தி டயோடின் முன்னோக்கு சார்பு வரைபடம். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 204ல இருக்கு. படம் 10.12. நெடுவினாக்கள்ல கேள்வி 3 அரை அலைத்திருத்தி, கேள்வி 4 முழு அலைத்திருத்தி. இந்த கேள்வி நம்பர் 4 முழு அலைத்திருத்தியில ஒரு தடவை அமைப்பு மட்டும் 2 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அமைப்பு மற்றும் அலை வடிவம் ரெண்டும் சேர்த்து 3 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க. கேள்வி நம்பர் 10 டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுதல், இது 2 தடவை கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 224ல டிரான்சிஸ்டர் அலையியற்றியாக செயல்படுது, அதுவும் ஒரு தடவை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. கேள்வி நம்பர் 12 டிமார்கன் முதல் மற்றும் 2வது தேற்றங்கள். இதுல டிமார்கன் முதல் தேற்றம் மட்டும் ஒரு தடவை 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ்ல எடுத்துக்காட்டு 10.4, எடுத்துக்காட்டு 10.6, பயிற்சி கணக்குகள்ல ஃபர்ஸ்ட் கணக்கு